ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடிஜோ ஸ்டான்லி. இன்னைக்கு நான் பார்க்க போகிற இந்த ஒரு சிஎஸ்எஸ் டிசைன் சிம்பிளான ஒரு கார்ட் டிசைன். இது பாருங்க, சென்டரில் நல்ல ஒரு ஷேடோவில் பிக்சர்ஸ் வச்சு பட்டன்ஸ் வச்சு இது ஒரு அட்ராக்டிவான இந்த ஒரு கார்ட் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த டிசைனுக்காக நான் பேசிக்காக ஒரு HTML டெம்ப்ளேட் நான் எடுத்திருக்கேன். இதை index.html அப்படின்ற இந்த ஃபைலில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலே வந்து பாருங்க, என்னோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் நம்ம style.css அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபைலில் நம்மளோட சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் எல்லாமே எழுதிக்கலாம். அண்ட் தென் இமேஜஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு flower.jpg அப்படின்ற ஒரு பிக்சர் இருக்கு. இந்த டெம்ப்ளேட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்சர், இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபைன். இப்போ இந்த டிசைனில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம கண்டென்ட் உள்ள நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டிசைன் பாருங்க, இதில் நமக்கு வந்து பாடி ஆஃப் த பேஜ், அதுவும் சென்டரில் இந்த கார்ட் டிசைன் இருக்கு. இதில் அந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, பேசிக்காக ஒரு டிவ் நீங்கள் போடுங்க. இந்த டிவ்க்கு ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பாருங்க, இதுக்கு கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் ஒன்று நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று இது ப்ராடக்டோட இமேஜ், அண்ட் தென் இது ப்ராடக்டோட இன்ஃபோ அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் இமேஜ்க்காக நான் இன்னொரு டிவ் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க இமேஜுக்கு ப்ராடக்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு டிவ், ரைட் சைடில் இந்த ஒயிட் கலர் பாக்ஸுக்கு ப்ராடக்ட் இன்ஃபோ அப்படின்ற ஒரு டிவ்வை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ப்ராடக்ட் இன்ஃபோ. இந்த இடத்துல நம்ம பிக்சர் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சருக்காக நான் இமேஜ் டேக் யூஸ் பண்ணுறேன். நம்மளோட இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்க flower.jpg கொடுத்த உடனே பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளவர் உங்களுக்கு லோட் ஆகிடும். அண்ட் தென் ஆல்டர்னேட் நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் ஃப்ளவர் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ளவர். நைஸ். அடுத்து இந்த ப்ராடக்ட்குள்ள இருக்க டைட்டில் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ H1ல பாருங்க, அந்த கியூட் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். இது கீழே பை டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத நான் H2 டேக்ல நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். பை டியூட்டர் ஜோஸ். அண்ட் தென் அது கீழே பாருங்க, ஒரு சாம்பிள் பேராகிராஃப் இருக்கு. நீங்க பேராகிராஃப் டேக் போட்டு லோரம்ல டம்மி கண்டென்ட் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. சிம்பிளா இங்க பாருங்க, லோரம். இப்போ ஒரு 30 வருஷம் 13 கொடுத்தீங்கன்னா போதும். அந்த வேர்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃப் உங்களுக்கு வந்துடும். நான் பேராகிராஃப் நான் போட்டுட்டேன். அண்ட் தென் இது கீழே பாருங்க, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் பட்டன் இருக்கு. ஸோ இதுக்கு பிரைஸ் இருக்கு. அண்ட் தென் இதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு. இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ் நேம்ல ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. நான் வந்து பாருங்க, இந்த பேராகிராஃப் முடிஞ்ச இந்த டிவ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கீழேயே ப்ராடக்ட் பிரைஸ் BTN அப்படின்ற இந்த ஒரு கிளாஸ் நேம்ல நான் வந்து ஒரு டிவ் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் ஸ்பான் டேக்ல $110 அப்படிங்கிறத நான் கொடுத்தாச்சு. பக்கத்திலே ஒரு பட்டன் போட்டுக்கோங்க. அந்த பட்டனுக்கு பை நவ் அப்படின்ற டெக்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பாருங்க, இங்க என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே நம்மளோட HTML பேஜ்ல நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. சரி, இதில் இருக்கிற ஸ்டைலிங்ஸை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கூகுள் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் கூகுள் ஃபாண்ட் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. இதில் வந்து ஃபாண்ட்ஸில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ போட்டுக்கோ. நான் ரூபிக் அப்படின்ற இந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணி கெட் ஃபாண்ட் அண்ட் தென் கெட் எம்பெடட் கோட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இம்போர்ட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற கோடை நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஸ்டார் அப்படிங்கிறத போட்டு யூனிவர்சல் டேக்ல நான் இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், எனக்கு இந்த எல்லா டேக்குமே எனக்கு மாறணும். ஓகேங்களா? ஸோ மேலே இங்கே லிங்க் டேக்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ லிங்க் CSS ஃபோல்டருக்குள்ளே இருக்க style.css பார்த்தீங்களா, ஃபாண்ட் உங்களுக்கு ரொம்ப அழகாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் தென் இதில் இந்த டைட்டில் கூட மாற்றிக்கோங்க. நான் டைட்டில் பாருங்கள், கியூட் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறத நான் மாற்றிக்கிறேன். எனக்கு இங்கேயும் மாறிடுச்சு. அடுத்தது CSS ரீசெட் நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார் மார்ஜின் 0 பேடிங் 0ங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக மார்ஜின் பேடிங் நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. தென் பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டி பார்டர் பாக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரொம்ப அழகான டிசைன் நம்ம கஸ்டம் பண்ணி நம்ம பண்ண முடியும். இதில் நான் பாருங்க, CSS வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த டிசைனுக்கு ஏற்ற கலர்ஸ் எல்லாத்தையுமே நான் பிக் பண்ணியிருக்கேன். பிக் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பாருங்க, இந்த கலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிக்சரில் இங்கே என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நான் பிக் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். தென் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடியை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டைல் பண்ணிவிடுவோம். பாடி டேகை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ பாடி BODY, இதுக்கு பிஜி கலர் வந்து இந்த வேரியபிள் பிஜின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இந்த கலர் எனக்கு வந்துருச்சு. தென் ஹைட் அண்ட் வித் வந்து வியூ போர்ட்டில் நம்ம கொடுத்துக்குவோம். ஹைட் 100% வியூ போர்ட் ஹைட்டு, வித் வந்து 100% வியூ போர்ட் வித் நான் கொடுத்துட்டேன். தென் இது வந்து எனக்கு சென்டரில் வரணும். அதனால டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்
ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர் குடுத்துடுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இது சென்டர்ல வந்துரும். இப்ப நம்ம டிசைன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, கண்டெய்னர் வந்து நமக்கு சென்டர்ல வந்துருச்சு. நமக்கு வந்து நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷுவல் உங்களுக்கு தெரியும். பிக்சர் ரொம்ப பெருசா இருக்கனால நமக்கு தெரியல. நான் பிக்சர சின்னது பண்ணேன்னா, உங்களுக்கு அந்த தெரியும். இப்ப பாருங்க, பிக்சர மட்டும் நம்ம வந்து ஒரு தப்பான அட்ரஸ குடுத்து இத பிளாக் பண்ணிறலாம். பாருங்க, தப்பான அட்ரஸ் குடுத்து நான் பிளாக் பண்ணிட்டேன். தென் இந்த கண்டெய்னருக்கு நான் வந்து ஒரு ப்ராப்பரான சைசிங் குடுத்துர்றேன். இதுல பாருங்க, இதுக்கு ஒரு விட்த் வந்து ஒரு 420 குடுத்துக்கலாம். விட்த் அதிகமா இருக்கு. இந்த பிக்சர பார்க்கும்போது அதிகமா இருக்கு. வேணா விட்த் வந்து 650 நம்ம குடுத்துக்குவோம். அண்ட் தென் வந்து ஹைட் வந்து ஒரு 420 நான் குடுத்துக்கிறேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த சைஸ்க்கு வந்து சென்டர்ல அழகா வந்துருச்சு. தென் இப்ப இந்த பிக்சர நீங்க எனேபிள் பண்ணிடுங்க. நான் பிக்சர வந்து இந்த ஸ்லாஷ ரிமூவ் பண்ணி எனேபிள் பண்ணேன். ரொம்ப பெருசா இருக்கு. ஆ வேணா லாஸ்ட்டா எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டைலிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம். இதுக்கு இதுல வந்து பாருங்க, எனக்கு பாக்ஸ் ஷேடோ இருக்கு. இது கீழ இந்த ஷேடோஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்காக நான் பாக்ஸ் ஷேடோ வேல்யூ நான் குடுக்குறேன். பாக்ஸ் ஷேடோ 0 பிக்சல்ஸ், 14 பிக்சல்ஸ். இது ஹாரிசான்டல் ஷேடோ, வெர்டிகல், பிளர் அண்ட் தென் வந்து ஸ்ப்ரெட். ஸோ இந்த வேல்யூஸ் நீங்க குடுத்தா போதும். தென் இதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் நீங்க ஏதாவது குடுக்கறதா இருந்தா, இந்த கண்டெய்னருக்கு நீங்க குடுத்துக்கலாம். நான் இத பை டிஃபால்ட்டா நான் அப்படியே நான் இதுல விட்டுர்றேன். தென் இந்த பார்டர் ரேடியஸ கொஞ்சம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல்ஸ் குடுத்துக்கிறேன். தென் இந்த மாரி ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது. வெளிய போகக்கூடாது. அதுக்கு நம்ம ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் அப்படிங்கிறத குடுத்துக்கலாம். பக்காவா வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, இந்த ப்ராடக்ட் இமேஜ செலக்ட் பண்றேன். இந்த ப்ராடக்ட் இன்ஃபோ இல்லாம ப்ராடக்ட் இமேஜ். இதுக்கு நம்ம ஃபிக்ஸடான விட்த் அண்ட் ஹைட் நம்ம செட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 320 பிக்சல்ஸ் நான் செட் பண்றேன். அண்ட் தென் வந்து ஹைட் வந்து 420 பிக்சல்ஸ் ஹைட் நான் வந்து செட் பண்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாரி கன்டென்ட் வந்துரும். இப்ப இதுல வந்து நாம அந்த இமேஜ்க்கான சைசிங் நம்ம குடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இமேஜ் பொறுத்தவரைக்கும் நான் வந்து இங்க இருக்கிற இந்த இமேஜ நான் ஃபுல்லா நான் போட்டுர்றேன். தென் இந்த ப்ராடக்ட் இமேஜ்க்குள்ள இருக்க நம்மளோட இமேஜ் டேக்க செலக்ட் பண்ணி, ஹைட் அண்ட் விட்த் 100% ஆஃப் பேரண்ட் அப்படிங்கிறத குடுத்துருங்க. இப்போ அழகா நமக்கு அந்த பேரண்ட் சைஸ்க்கு இங்க அடுத்து இதுக்கு பக்கத்துல இருக்க இந்த ப்ராடக்ட் இன்ஃபோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த இன்ஃபோக்கு பேக்கிரவுண்ட் ஒயிட்ட நம்ம குடுத்துக்கலாம். இத செலக்ட் பண்ணி, தென் இதுக்கு நான் பேக்கிரவுண்ட் வந்து பாருங்க, ஒயிட் கலர் வேரியபிள்ல -ஒயிட்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இந்த கலர நான் இதுக்கு இது குடுத்த உடனே பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த கலர் வந்துரும். இங்க இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எதுவுமே எனக்கு இங்க விசிபிள் ஆகல. இது நான் வந்து இதுக்கு விட்த் நான் குடுக்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு விசிபிள் ஆயிடும். அல்லது மேக்ஸிமம் அவைலபிள் ஸ்பேஸ நீ எடுத்துக்கோன்னு சொல்றதுக்காக ஃப்ளெக்ஸ் 1ன்னு குடுத்தீங்கன்னா போதும். மேக்ஸிமம் அவைலபிள் ஸ்பேஸ் இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடுத்துக்கும். சரி, இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எங்க போச்சுன்னு நீங்க கேட்கலாம். இது பாருங்க, நான் ஓவர்ஃப்ளோ ஹிடன் குடுத்துருக்கனால தெரியல. எல்லாமே கீழ இருக்கு. இத நம்ம மேல கொண்டு வந்துட்டா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆயிடும். இப்போதைக்கு ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படிங்கிறத இருக்கட்டும். இது நீங்க மேல கொண்டு வரணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கண்டெய்னர நீங்க டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸா மாத்தணும். அப்ப என்ன ஆகும்னா, ரோவா மாறிடும். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸா குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரோவா மாறிடும். உங்களுக்கு இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த கண்டெய்னர் வந்து பக்காவா உங்களுக்கு லோட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இது நீங்க லோட் பண்ணதுக்கப்புறம், இப்ப இதுல பாருங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட் இன்ஃபோ பேக்கிரவுண்ட் கலர் ஒயிட்டா இருக்கு. ஃப்ளெக்ஸ் 1 குடுத்துருக்கேன். ஸோ இதோட மேக்ஸிமம் அவைலபிள் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா எடுத்துக்குச்சு. இதுல பாருங்க, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் இன்ஃபோக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா இன்ஃபோக்குள்ள போட்டா இதுக்குள்ள வந்துரும். ஸோ இத நீங்க கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி இது கீழ நான் பேஸ்ட் பண்றேன். பாருங்க, எனக்கு இதுக்குள்ள எனக்கு பக்காவா வந்துருச்சு. இந்த ஸ்டைலிங்க்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து தனியா ஒரு கிளாஸ் நேம்ல நம்ம குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஓவராலா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு டிவ் போட்டு, அதுக்கு ப்ராடக்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற நான் ஒரு நேம்ல குடுத்துக்கிறேன். ஸோ பாருங்க, இப்ப இத தனியா நம்ம 2மே நம்ம ஸ்டைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல பாருங்க, ரொம்ப அழகா எனக்கு வந்து இந்த டிசைன் வந்துருச்சு. தென் இதுல பாருங்க, எனக்கு வந்து இந்த பார்டர்ஸ் குடுக்கணும், இந்த கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இந்த ஃபாண்ட் எல்லாம் பாருங்க பக்காவா நம்ம அலைன் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். நல்லா கவனிங்க. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் டெக்ஸ்ட்ட நான் செலக்ட் பண்றேன். ஓவராலா இங்க இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் கன்டென்ட்டுமே நான் செலக்ட் பண்றேன். இதுக்கு பை டிஃபால்ட்டா நான் ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல்ஸ் நான் குடுத்துக்கிட்டேன். விட்த் வந்து ஒரு 100% குடுத்துக்கோங்க. பை டிஃபால்ட்டா ஃபுல்லா கவர் ஆகிட்டும். அண்ட் தென் இதுக்குள்ள இருக்கிற இந்த H1 இருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் டெக்ஸ்ட்குள்ள இருக்க H1 செலக்ட் பண்ணி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் குடுப்போம். மார்ஜின் லெஃப்ட் சைடு ஒரு 38 பிக்சல்ஸ் நவுத்திக்கலாம். பாருங்க, மூவ் பார்த்தீங்களா? பேடிங் மேல டாப் வந்து ஒரு 52 பிக்சல்ஸ் குடுத்துக்கலாம். ஸோ நல்ல அந்த கேப் கிடைச்சிரும். ஃபாண்ட் சைஸ் மாத்துறேன். அண்ட் தென் இதோட டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டில அப்பர் கேஸா மாத்திக்கிறேன்.
தென் இதுக்கு கலர் வந்து பாருங்க, நான் பிரைமரி கலர் இந்த ப்ளூ கலர் குடுத்துருக்கேன். ஏன்னா இந்த பிக்சர்ல இந்த ப்ளூ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்காக நான் வந்து இந்த கலர் வேல்யூவ நான் சேஞ்ச் பண்றேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கலர் எனக்கு இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாரி கீழ பாருங்க நமக்கு H2 இருக்கு. ஸோ இதே கோட அப்படியே காப்பி பண்ணி கீழ பேஸ்ட் பண்ணிடுறேன். இத H2வா நான் வந்து கன்வெர்ட் பண்ணிடுறேன். தென் இதுக்கு மார்ஜின் வந்து டாப் 0, லெஃப்ட் 0, டாப், லெஃப்ட், பாட்டம் 30 பிக்சல்ஸ், ரைட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா 38 பிக்சல்ஸ். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த கேப் நமக்கு வந்துருச்சு. தென் இதுல இருக்க ஃபாண்ட் சைஸ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ரொம்ப பெருசா இருக்கு. ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 13 பிக்சல்ஸ் நான் குடுத்துருக்கேன். தென் ஃபாண்ட் வெயிட் ரொம்ப போல்டா இருக்கு. இத வந்து 400ஆ பாத்தீங்களா? இது எல்லாமே கேப்பிட்டல் லெட்டர்ல மாத்திக்கிட்டேன். தென் இதுக்கு செகண்டரி கலர் நான் ஒண்ணு குடுக்குறேன் பாருங்க. டெக்ஸ்ட் செகண்டரி கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஸோ இத வந்து கலரா நம்ம வந்து பாருங்க இதுக்கு நான் கலரா நான் வந்து செட் பண்றேன். அப்புறம் லெட்டர் ஸ்பேசிங் குடுத்து நம்ம கேப்பிட்டல் லெட்டர்ல இருந்தா லெட்டர் ஸ்பேசிங் குடுத்து பழகுங்க. ஸோ இப்ப நான் 5 பிக்சல்ஸ் குடுத்துட்டேன். நீட்டா பாருங்க எனக்கு இது வந்துருச்சு. தென் இதுக்குள்ள இருக்க பேராகிராஃப நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஸோ என் ப்ராடக்ட் டெக்ஸ்ட்டுக்குள்ள இருக்க இந்த பி டேக நான் செட் பண்றேன். இதுக்கு ஹைட் நான் செட் பண்றேன். ஒரு 125 பிக்சல்ஸ் ஹைட் செட் பண்ணிக்கலாம். தென் மார்ஜின் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு 38 பிக்சல்ஸ் நவுத்திட்டேன். ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துரும். கலர் வந்து கொஞ்சம் டார்க்கா வேணும். பாருங்க, நான் வந்து டார்க் டெக்ஸ்ட் ஒண்ணு குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த வேரியபிள நான் வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த டார்க் கலர் நமக்கு வந்துருச்சு. லைன் ஹைட் ஒரு 25 பிக்சல், ஃபாண்ட் சைட் ஒரு 15 பிக்சல் இங்க பாருங்க நீட்டா வந்துருச்சு. தென் இதோட ஃபாண்ட் வெயிட்ட நம்ம லைட்டா மாத்திரலாம். லைட்டரா மாத்துங்க. ரொம்ப லைட்டா இருக்கு பாருங்க. நீட்டா இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ப்ராடக்ட் பிரைஸ் பட்டன நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்ப இங்க இருக்கிற பார்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கோ இதே மாரியே பாருங்க இதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இத மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, இந்த டிசைன் ஓவர். ஸோ இதுல பாருங்க நான் இந்த பிரைஸையும், பட்டனையும் ப்ராடக்ட் பிரைஸ் பட்டன் அப்படின்ற இந்த கிளாஸ்ல நான் ஸோ அத வந்து தனியா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேல்யூ செட் பண்றேன். டாப் வந்து 17 பிக்சல்ஸ், ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 38, பாட்டம் 0, லெஃப்ட் 38 பிக்சல்ஸ். பாருங்க நீட்டா நமக்கு வந்துருச்சு. தென் இது வந்து டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் குடுத்து இந்த பக்கம் அமௌண்ட்டும், இந்த பக்கம் நமக்கு அந்த பட்டன் வரணும். அதனால ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் குடுத்து கரெக்ட்டா நான் கொண்டு வந்தேன். இதுல இந்த பிரைஸ் பாருங்க எதுல இருக்கு? ஸ்பான் டேக்ல இருக்கு. அப்ப இந்த டிவ்வுக்குள்ள இருக்க ஸ்பான் டேக்க மட்டும் செலக்ட் பண்ணி, ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் குடுத்து வெயிட்ட 500ஆ மாத்துங்க. பாத்தீங்களா? பெருசாயிடுச்சு. தென் நமக்கு இந்த பிரைமரி கலரே வேணும். இப்போ கலர் பாருங்க -பிரைமரி அப்படிங்கிறத குடுத்துக்கிட்டேன். மேல இங்க இருக்கிற பிரைமரி கலர நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னோட பிக்சர்ல இருக்க மாரியே பாருங்க ரொம்ப அழகா இது வந்துருச்சு. தென் இந்த பட்டன நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். பட்டன் பொறுத்தவரைக்கும் இது எங்க இருக்கு? நம்மளோட இதே டிவ்க்குள்ள பட்டன் டேக். ஸோ பட்டன் டேக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஹைட் அண்ட் விட்த் நான் சேஞ்ச் பண்றேன். ஹைட் ஒரு 40 பிக்சல்ஸ், விட்த் 176 பிக்சல்ஸ் குடுத்துட்டேன். இதுல வந்து பார்டர் ரேடியஸ் வந்து 60 பிக்சல்ஸ். பாருங்க ரவுண்டா வந்துருச்சு. எனக்கு இதுக்கு பார்டர் வேண்டாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, பார்டர் அவுட்லைன் நன் குடுத்துக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இது போயிடும். இது அப்பர் கேஸ்க்கு மாத்திக்கலாம். ஸோ அப்ப எல்லாமே பாருங்க கேப்பிட்டல் லெட்டர்ல மாறிடுச்சு. பேக்கிரவுண்ட் கலர் நம்ம பிரைமரி கலர்லயே குடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி கலர்ல மாறிடுச்சு. டெக்ஸ்ட் ஒயிட் கலர்ல குடுப்போம். பாருங்க உங்களுக்கு இது ஒயிட் கலர்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. வேணா இது கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்கிறனால 1 பிக்சல்ஸ் நான் வந்து லெட்டர் ஸ்பேசிங் குடுக்குறேன். பாருங்க கரெக்ட்டா இருக்கு. தென் இதுக்கு வெயிட் வந்து ஒரு 500 பிக்சல்ஸ் நம்ம குடுத்துக்கலாம். ஃபாண்ட் சைஸ் ஒரு 14 பிக்சல்ஸ், வெயிட் வந்து ஒரு 500 பிக்சல்ஸ். அதையும் நான் இங்க டாப்ல குடுத்துட்டேன். பாத்தீங்களா? ரொம்ப அழகா வந்துருச்சு. தென் கர்சர் மேல போனா பாயிண்டரா மாறணும். அப்ப கர்சர் வந்து பாயிண்டர் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்ப இந்த டிசைன்ல ரொம்ப அழகா, நீட்டா நம்ம வந்து இந்த பேட்டர்ன் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த கார்ட் பாருங்க, இதுல இருக்கிற மாரியே அப்படியே 100% மேட்ச் நான் வந்து இதுல குடுத்துருக்கேன். மேபி கலர் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஸ்லைட்டா கலர் டிஃபரன்ஸ் இருக்கலாம். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.